இனிமே நீயும் மகிழினியும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வர வேண்டாம். ஓகே மேடம், நீங்க என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா மகிழினி எதுக்கு மேடம் வர வேண்டாம்னு சொல்றீங்க? இந்த பிரச்சனைக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லையே. ப்ளீஸ் மேடம், நான் வேணா வெளியே போறேன், அவளை அனுப்பாதீங்க. சரி, நீயே வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா எதுக்கு நீ அவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? ஏன்னா உங்க மகன் மாதிரியே மகிழினி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம். ஓ, எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் மேடம். ஓ ஓ அம்மா, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, நாங்க 3 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ்மா. அம்மா ப்ளீஸ்மா, அவங்கள வேலையை விட்டு அனுப்பாதீங்கம்மா. சாரி ஆதி, நான் சரியான காரணம் இல்லாம எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியுமா. அப்படின்னா அமைதியா இரு, புரியுதா? என்ன ஒட்டு கேக்குறீங்களா? பேட் மேனஸ். உள்ள மீனாட்சி மேடம் இருக்காங்க, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்காத. அப்படியா? மீனாட்சி மேடம் வந்திருக்காங்களா? அப்ப முதல் அட்டே அவங்களுக்கு தான். எஸ்கியூஸ் மீ மேடம். என்னப்பா? மேடம், நீங்க பெரியவங்க, ரொம்ப ராசியானவங்க. முதல் லட்டு எடுத்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். எதுக்குப்பா லட்டு கொடுக்கற? என்ன விசேஷம்? என்ன மதி, மேடம் கிட்ட சொல்ல. அட போ மதி. மேடம், எனக்கும் மதிக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த சந்தோஷமான விஷயத்தை ஷேர் பண்றதுக்கு தான் லட்டு கொடுக்கறேன். எடுத்துங்க மேடம். அப்படியா மதி? உங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? ஆமா மேடம்.